ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட ஃபேவரட் கப்பலோட ட்ராமா. இந்த ட்ராமாவோட பேர் இதுதான். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ ட்ராமாவோட ஓப்பனிங்கில் நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ரொம்பவே பாவமாக வேலை பார்த்துட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காளே, இதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே இவளோட காதுல விழுந்தவன இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடானா இவங்க அப்பாவும் சித்தியும் சேர்ந்து இவளை பணத்துக்காக ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அப்பா நான் இப்பதான் காலேஜே முடிச்சிருக்கேன், அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கா சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணாதானே நான் ஃபாரினுக்கு படிக்கலாம் போக முடியும், என் ஆசை நிறைவேறணும்னா உனக்கு கல்யாணம் ஆனாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க சித்தியை போட்டு கம்பல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு குழந்தைய பெத்து கொடு, அப்பதான் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்காக என்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பாக்குறீங்க? என்னோட அம்மா இறந்து போனது காரணம் கூட நீங்க தானே, இப்ப என்னோட வாழ்க்கையுமே கெடுக்கணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அவங்க அப்பாவுக்கு கோவம் இவ்வளவு அரைஞ்சிடுறாரு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடி, உன்னை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பேசுறி அப்படின்னு சொல்ல ஹீரோனும் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் இப்ப இவ சோகமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார பாட்டி ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, பாஸ் பாட்டி வீட்டை விட்டு மறுபடியும் ஓடி போயிட்டாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏத்த பொண்ணை கண்டுபிடிச்சாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனது பொண்ணு பார்க்கவா அப்படின்னு ஹீரோ ஒரு லுக்கு விட அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தூரமா ஒரு பாட்டியை பார்த்திருப்பா இல்லையா, அந்த பாட்டி கிட்ட ஒரு பையன் என்ன சொல்றானா, பாட்டி இந்த பெண்டன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரும், நீங்க மனசுல என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். நீங்க என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடந்தே தீரும், உங்களோட உடம்பு சரியாயிரும், உங்களுக்கு பேர குழந்தைங்க கிடைச்சிருவாங்க, நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும், இதோட விலை அதிகம்லாம் கிடையாது, வெறும் 2 லட்சம் மட்டும்தான், உங்களுக்காக வேணா டிஸ்கவுண்ட்ல 1,99,000 தரேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்ற எல்லாத்தையுமே பாட்டியை நம்பிட்டு இருக்காங்க. இவன் இப்படி ஏமாத்துறத ஹீரோயின் பார்த்த உடனே, டேய் என்னடா ஏமாத்துறதுக்காக வந்துட்டியா, போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு போனை எடுத்த உடனே அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். பாட்டி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்பாதீங்க, அந்த ஆளு உங்களை ஏமாத்துறான், எங்க இருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஆளுக்கிட்ட எல்லாம் மாட்டிக்காதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் வீட்டை விட்டு தனியா வந்துட்டேமா, வரும்போது காசு கூட எடுத்துட்டு வரல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப அவ சாப்பிட வச்சிருந்தா பண்ண கொஞ்சம் பாட்டிக்கு கொடுக்குறான். இந்தாங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. அட புடிங்க பாட்டி, இந்தாங்க அதை சாப்பிட்டுட்டுருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தனியா வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்காக தனியா வந்தீங்க அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப தண்ணி குடிச்சிட்டு தூரமா நின்று பார்க்கும்போது இன்னொரு ஆள் பாட்டியை ஏமாத்துறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவ குடிச்சிட்டு இருந்த தண்ணி பாட்டில ஹீரோவோட மண்டையிலே தூக்கி விட்டு ஏறிய ஹீரோ செம காண்டாயிரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏமாத்துறதுக்காக வந்துட்டியா, என்ன புது ஆளா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்க என்னோட பாட்டி, நீ எதுக்காக குறுக்க வர அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனது பாட்டியா, அவங்க பாட்டினா நான் உன்னோட அம்மா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, அம்மாடி உண்மையாவே இது என்னோட பேரன் அப்படின்னு சொல்ல இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. இல்ல பாட்டி எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு இவ சொல்றா. என்னம்மா நீ எனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சாதாரண பண்ணு தான் கொடுத்தேன் அப்படின்னு இவ சொல்ல வரும்போது அவளோட போனுக்கு ஒரு கால் வருது. பாட்டி இந்த போன் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ என்ன சொல்றானா, பாட்டி இந்த பொண்ணை எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, அவளை பார்த்தாலே தெரியுது பணத்துக்காக தான் அவங்க கிட்ட வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்ல, நான் பணக்காரின்ற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாதுடா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளோட காலேஜ்ல இருந்து தான் ஃபோன் வருது. இன்னும் நீ காலேஜ் ஃபீஸ் கட்டல, நாளைக்கு தான் லாஸ்ட் நாள், நாளைக்கு நீ கட்டலன்னா காலேஜுக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்க இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அவள் ஃபோன் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, பாட்டி எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நினைச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளோ கேட்டாலும் தரேமா, எவ்வளோ வேணும்னு கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, பாட்டி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, 6,000 ரூபாய் வேணும் அப்படின்னு இவ சொல்றா. என்னது 6,000மா, எதுக்காக அவ 6,000 கேட்கிறா, நிறைய கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை பொண்டாட்டி. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ கேட்குற பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அவங்க காலேஜில் சொன்னதான் ஞாபகம் வருது. பணத்தை கட்டலைன்னா நாளைக்கு காலேஜுக்கு வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கத பாட்டி வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. வேலையா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ திருன்னு முழிச்சிட்டு இருக்க ஹீரோ காசை எடுத்து கொடுக்குறான். இப்போ இந்த காசை வாங்கிட்டு என்ன சொல்றனா, இந்த காசை நான் இன்னொரு நாள் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, கல்யாணத்துக்கு அடுத்து என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் சகஜம், திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. அந்த காரை பார்த்தோன்னே இது உங்களோட கார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அந்த காரோட டிரைவர் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு போறான். இப்போ அவன் கார் கிட்ட போய் அவனோட டிரைவரை பிடிச்சிட்டு வந்து பின்னாடி உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றானா, என்னோட வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன், அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. இவன் என்ன யோசிக்கிறானா, கல்யாண நாளைக்கு கூட இப்படி வேலை பார்க்குறாரே பாவம், இவரோட காசை நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன கேட்குறானா, பாஸ் அவங்க யாரும் உங்களோட பொண்டாட்டியா, ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோ வாய மூடுறா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா உனக்கு கொண்டு போட்டுருமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ எதுக்காக ஹீரோயின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பானா, இவ எப்படியே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா, வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால, அதனால கேட்போன்னு யோசிச்சு தான் இவன் கேட்டிருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு இருந்த காசு பிரச்சனையால் அவளுமே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இப்போ இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உனக்கு எனக்கு ரொம்ப வயசு வித்தியாசம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்லைங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி பொண்ணு, நீ இப்போ தானே ஸ்கூலே முடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. ஏண்டா அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, உனக்கு என்னடா, நீ மட்டும் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி பாட்டி வேற ஏற்றி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கோ வேற வழி இல்லாமல் ஹீரோனை கல்யாணம் பண்ண ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ வந்து கல்யாணமும் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, சீப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பாரு, அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு மிடில் கிளாஸ் ஆளுங்க தங்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன, ஏண்டி இவ்வளோ வயசானவனையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னை விட 10 வயசு அதிகம், அதுவும் டிரைவர், இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் பார்க்க அழகாக தான் இருப்பார் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஒரு 6000 ரூபாய் பணத்துக்காக உன்னை நீ வித்துட்டியா அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கல்யாணன்றது பொண்ணுங்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா, இப்படி பண்ணிட்டியே, 2வது கல்யாணம் என்ன அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிரும்னு நினச்சிட்டு இருக்கியா, சரி கல்யாணத்துக்கு அந்த பையன் உனக்கு கிஃப்டாவது கொடுத்தானா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச அவன் ஒரு 3 கிராம் அது உனக்கு கோல்டு தரணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. நீ கேட்கலன்னா என்ன, நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை வாங்கி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறா, கல்யாணத்துக்கு கிஃப்ட் எங்கேயான்னு. இப்போ அந்த மெசேஜை பார்த்தவொன்னே ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு நேராக நகை கடைக்கு தான் வரான். இப்போ அந்த கடையை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்றானா, இந்த கடை கொஞ்சம் காஸ்ட்லியான கடை மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜை நான் அனுப்பல, என்னோட ஃப்ரெண்டு தான் அனுப்புனா, ஸோ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, நல்லா நடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு ஹீரோனை பார்த்தவொன்னே என்ன சொல்றானா, இந்த கடை ரொம்ப காஸ்ட்லியாச்சே, இந்த கடையில் உள்ள பொருள்லாம் உன்னால் வாங்க முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் இங்கே இருக்க இடத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் வாங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்டவொன்னே அந்த பொண்ணு கோவமாயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி அவளை கடைக்குள்ள கூட்டிட்டு போறான். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக பாரு அப்படின்னு சொல்ல அவளும் அந்த நகையை தொடலான்னு போறா. இப்போவே என்ன சொல்றனா, நகையோட பேக்கிங்கை பிரிச்சா கண்டிப்பாக நீங்கள் பில்லு பே பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த நகையை வாங்காமல் கையை எடுத்துடுறா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ எங்களுக்கு சர்வ் பண்ண வேணாம், அந்த பொண்ணு எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்ணு வந்து நகையை காமிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு கடையோட மேனேஜர் தான் வரான். அவனை பார்த்தவொன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, மேனேஜர் நம்மளோட கடைக்கு இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களா எதுக்காக தான் வர்றாங்கன்னே தெரில, நீங்களே வந்து வெளியே தரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு ஹீரோ பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடறான். மீட்டிங்கில் ஹீரோவோட ஃபோட்டோ வச்சு இவர் தான் நம்ம மாலோட ஃபவுண்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ ஃபவுண்டர் சாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோ இவனை பார்த்தவொன்னே பேச்சை மாற்றிடுறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அவனுமே ஆமான்னு மண்டையாடுறான். உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ இவன் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே அந்த கடையோட மேனேஜர் புரிஞ்சுக்கிறான், சார் எதுக்காகவோ அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கிறாருன்னு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு இந்த ஜுவல்லரி தான் பிடிச்சிருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கங்க, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்ல, என்னது ஃப்ரீயா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு கேட்குறா.
ஆமாம் மேடம், எங்கள் கடை ஓப்பன் ஆகி 10 வருஷம் ஆச்சு. எங்கள் கடைக்கு வர ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு இதை கொடுக்கலான் இருந்தோம். நீங்கள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த நகையை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த கடையோட மேனேஜர் என்ன சொல்றாரா, இனிமே நீ இந்த கடையில் வேலை பார்க்க வேணாம், உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோவோட டிரைவர் பார்த்து வச்ச அந்த வாடகை வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இந்த நகையை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க இது ரொம்ப காஸ்ட்லியானது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை புதுசாக பார்த்துட்டு இருக்க மாதிரி முழிச்சிட்டு இருக்க. என்னாச்சு, சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, வீடை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ திருன்னு முழிக்கிறான். சாவியை ஆஃபீஸ்லேயே மறந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போய் கதவை தட்டுறா. கதவை ஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டி தான். பாட்டி நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டி உங்கள் வீட்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு இவ சொல்ல ஹீரோவோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாட்டி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கல்யாண வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உங்கள் 2 பேரை பற்றி கொஞ்சம் கவலையாக இருந்துச்சா, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, குடும்பம்னா எல்லாரும் ஒன்றா தானே இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள பிரேஸ்லெட் எடுத்து பாட்டியோட கையில் கட்டி விட, நீ உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா உனக்காக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிச்சனுக்கு போயிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த சுற்றி பார்க்குறா. இப்போ அவ இப்படி பார்க்குறத பார்த்த உடனே ஹீரோ என்ன கேட்குறானா, இந்த ரூம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ரூம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பணக்கார வீடு மாதிரி இருக்கே, உண்மையாகவே நீங்கள் பெரிய பணக்காரராக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்ல, என்னது அங்கிளா அப்படின்னு இவன் ஷாக் ஆயிடுறான். இல்லை மன்னிச்சிருங்க, என்னோட நாக்கு லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட், இந்த வீடு உண்மையாகவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, இது உங்களோட வீடாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த வீடை என்னோட கம்பெனிலேருந்து தான் எனக்கு கொடுத்தாங்க, என் பாஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்காக நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், இவ்வளோ பெரிய வீடு எதுக்காக நமக்கு, நான் வேணா உங்களை சின்ன வீடாக பார்த்து கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ அந்த இடத்துக்கு பாட்டி வந்து வாங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி ரெடி பண்ணி வச்ச சூப்பை இவங்க 2 பேரும் குடிச்சு முடிக்க, 2 பேரும் சாப்பிட்டீங்களே, நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிறேன், போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றா. அதெல்லாம் வேணாம் விடுமா, இன்னைக்கு நைட்டு உங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அதை மறந்து போயிட்டீங்களா, ஆனா நான் மறக்கல, சீக்கிரம் உங்களோட ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரூமுக்கு வந்த உடனே 2 பேருக்குமே பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்க, ஐயோ எதனால அப்படி வேர்க்குதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் அதே நிலைமை தான், என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் தள்ளாடிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழற மாதிரி போக ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறான். இப்போ அவன் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவன் பாத்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு முகத்தை வாஷ் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறானா, என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, கண்டிப்பாக இது பாட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னடியா அவனையே பார்க்குற, அவன் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு பார்க்குறான், ஆனால் டோரு க்ளோஸ் ஆயிருக்கு. பாட்டி ப்ளீஸ் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்க. பாட்டி கதவுக்கு பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு எனக்கு காது கேட்காதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிடறா. இவ கட்டி பிடிச்ச உடனே ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாம, நீதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னை கட்டி பிடிச்ச, ஸோ நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் மாறி மாறி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு நைட்டு 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. இந்த பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா நான் போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல், கண்டிப்பாக எனக்கு பேர் குழந்தைங்க வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ கூட தான் ஒன்றா படுத்துட்டு இருக்கா. இப்போ அவ ஹீரோவை பற்றி என்ன யோசிக்கிறானா, இவருக்கு வயசாயிடுச்சு தவிர மற்றபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு இருக்க. தொட்டு பார்த்தது போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் சும்மா தான் தொட்டு பார்த்தேன், உங்களை செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன செக் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓகே நான் போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நேராக அவளோட காலேஜுக்கு தான் போகிறா ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு. ஹீரோ தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு இவ கிளாஸ் ரூம்குள்ளே போனவுடனே அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா நீ இன்னும் காலேஜ் ஃபீஸ் கட்டலை, அதை கட்டுறதுக்காக உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கையே, நீ இதுக்கப்புறம் ஃபீஸ்
ஃபீஸே கட்ட வேணாம் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா சார், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஏன் கூட கொஞ்சம் ஒன்றா இருக்கணுமே அப்படின்னு இந்த ஆளை கூப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பயந்து போயிடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் அந்த ஆளை அடிச்சு போட்டுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன அடிப்ப அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவளை காணோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது ஸ்டாஃப் ரூம்ல கத்துற சவுண்டு கேட்குது. அதை கேட்டவுடனே ஹீரோ வேகமா ஓடி வந்து பார்த்தா இந்த ஸ்டாஃப் அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கதை பார்த்தவொடனே ஹீரோ அவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோ அடிச்சு போட்டவொன்னே அவன் என்ன சொல்றானா, நான் அந்த ஸ்கூல்ல எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட், என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்க அவருமே வந்துடுறான். இதை பார்த்தோன்னா அந்த ஆள் ஷாக் ஆயிட்டு என்ன யோசிக்கிறானா, எப்படி இந்த ஆளால பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி வர வைக்க முடியுது, அந்த அளவுக்கு இவன் பெரிய ஆளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பிரசிடென்ட் என்ன சொல்றானா, சார் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த ஆளு பண்ண தப்புக்காக கண்டிப்பா இவனுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்தவொடனே இவன் என்ன சொல்றானா, நீங்க எப்படி பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணீங்க, அவரோட நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல லாஸ்ட் டைம் பாஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரையோ காலேஜ்ல சேர்க்கறதுக்காக இந்த காலேஜ் தான் வந்தாரு, அப்பதான் இவரோட நம்பர் எடுத்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி உன்னை காப்பாற்றிருக்கேன், எனக்கு ரிவார்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, நீங்கள் காப்பாற்றினீங்க தான் அதுக்காக தேங்க்யூ, ஆனால் முழுசாக காப்பாற்றினது உங்களோட பாஸ் தானே, அவருக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்போ ஹீரோனோட காரில் ஏறிட்டு இருக்க ஹீரோயினை ஏறலான்னு பார்க்குறான். ஆனால் காரு ஓப்பன் ஆகலை. என் பாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற, நடந்து வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அடப்பாவி விட்டுட்டு போறியடா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷாப்பிங்காக வந்திருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறானா, கல்யாண லைஃப்லாம் எப்படி போகுது, நல்லா இருக்காரு அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. நான் அதை பற்றி கேட்கல, உங்களோட மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்டேன், அவருக்கும் உனக்கும் அப்படின்னு இவ கேட்க, எங்கள் 2 பேருக்கும் நடுவில் எதுவும் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிடுறா. என்னது எதுவுமே இல்லையா, ஏண்டி கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது எதுவுமே நடக்கலன்னு சொல்கிற, ஒருவேளை உன் ஹஸ்பண்டுக்கு வயசானதுனால அவரால் எதுவும் பண்ண முடியலையோ அப்படின்னு இவ சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் வளரிறா. இவ வேணும்னே தான் அப்படி போட்டு வாங்கியிருப்பா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, பாத்தியா உன் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுட்டேன், ஆக மொத்தம் உன் கண்ணு சவக்கையிலே தெரியுது 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்றீங்கன்னு அப்படின்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. அமைதியா இரு, என்னோட ஹஸ்பண்ட்காக தான் நான் அந்த வெஜிடபிளே வாங்க வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோக்காக ஸ்பெஷலாக சமைச்சிட்டு இருக்கா. இப்போ இவ சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ உண்மையாவே நல்லா சமைக்கிறாளே அப்படின்னு வச்சுட்டு இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றானா, இன்னைக்கு நைட்டு நீ அப்படின்னு இவன் சொல்லும் போது, நான் கெஸ்ட் ரூம்ல தூங்கிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல பெட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வைக்க இவன் காண்டாயிட்டு கத்துறான் இங்க வாடின்னு. வந்து பார்த்தா ஹீரோயின் அதுக்கு மேல ஷாக் ஆயிடுறா. எதுக்காக அப்படி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணலங்க அப்படின்னு இவ சொல்றா. அப்ப யாரு, பாட்டியா பண்ணாங்க, பாட்டிக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. பாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் பாட்டிக்கு கொடுத்துருக்க, பாட்டியும் அதே மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ இவ டக்குன்னு திரும்பும்போது ஹீரோ மேலே இடிச்சு இவ கீழே விழுற மாதிரி போக ஹீரோவையும் பிடிச்சிடுறா. பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். இப்போ இவ்வளோ இவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஹீரோவில் கிட்ட கிஸ் பண்ணலான்னு போக அவன் என்ன சொல்றானா, உங்களோட கண்ணாடி அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ஹீரோயின் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க கிட்ட gift எல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல அவனுங்களுமே வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறானுங்க. இப்போ அவனுங்க போன உடனே பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா உனக்காக தான் இந்த gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. பாட்டி நீங்க பேங்கை கொள்ள அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஐயோ இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ வேகமா ஓடி வந்து, பாட்டி நீங்க மெடிசன் சாப்பிடவே இல்லைல்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ மட்டும் வந்து என்ன சொல்றானா, பாட்டிக்கு உண்மையாவே உன் மேல பாசம் அதிகம் தெரியுமா, அது மட்டும் இல்லாம நல்ல மனசு, அவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது காசு இல்லையே, அதனால ஃபேக்கான பொருள்லாம் வாங்கி கொடுத்து ஒன்னு சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீ இது ஃபேக்குன்றத அவங்க கிட்ட காமிச்சுக்காத, இது எல்லாமே உண்மையான பொருட்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீயும் அவங்க கிட்ட நடந்துக்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா இந்த பொருள் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்க பாட்டி அப்படின்னு இவ்வளோ சொல்லிடுறா.
இப்போ ஹீரோயின் பாட்டிக்கிட்டே என்ன சொன்னா, பாட்டி இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்ல, நானும் உன் கூட வரேம்மா, கம்பெனிக்கு வெளியவே வெயிட் பண்ணுறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பயலுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எத்தனை கார் வச்சிருக்கான், ஒரு கார் அனுப்ப மாட்டானா அப்படின்னு ஹீரோவை பற்றி தான் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பி தான். அவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, என்னம்மா டாக்ஸி பிடிச்சி போறதுக்கு கூட காசு இல்லை போலயே, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க பத்தியா அப்பா எனக்காக புது கார் வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனா நீ சுத்த வேஸ்டா இருக்க, நாங்க சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், இந்நேரம் நீ நல்லாவும் வாழ்ந்திருப்ப, நாங்களும் நல்லா வாழ்ந்திருப்போம், ஆனா உன்ன பாரு இப்ப பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, யாரா நீ எதுக்காக என் பேத்திக்கிட்ட வந்து வம்பளுக்குற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. எனது பேத்தியா, அதுக்குள்ள ஒரு ஃபேமிலியே பிடிச்சிட்டியா, கிளவி உங்ககிட்ட நான் பேசல, போய் ஓரமா உட்காரு, நான் அவகிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்பா வாங்கி கொடுத்தாருனா வச்சு என்ஜாய் பண்ணிக்க, அதையே வந்து காமிச்சு சீன் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னையாவ ஓவரா பேசுற அப்படின்னு இவன் ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க, டே உன்னோட பொண்டாட்டியை ஒருத்தன் புள்ளி பண்றான் வந்து காப்பாத்துறா அப்படின்னு. இவங்க மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க, கிளவி என்கிட்டே ஓவரா பேசுறியா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டியை கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்தவொன்னே அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் பாட்டியை தூக்கி விட்டவுடனே அவன் என்ன சொல்றானா, உங்ககிட்ட பேசல, போய் ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்க. அவ கடுப்பாயிட்டு அவனுக்கு ஓங்கி ஒரு அறையை போட்டுறா. ஏய் என்னையே நீ அடிக்கிறியா அடி அப்படின்னு இவன் சண்டைக்கு வர, இதுதான் நல்ல சான்ஸ்னு ஹீரோயின் அடி வெளுத்து கட்டிடுறா. இதை பார்த்தவொன்னே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே நம்மளோட மருமக வேற லெவல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அசிஸ்டண்டோட பதறிக்கிட்டு ஓடி வந்தா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ்ல இவனை தான் ஏத்திட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டியும் ஹீரோயினும் கீழே தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணதை பார்த்தவொன்னே ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவனை பார்த்து முறைக்கிறான். இப்போ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேட்குறானா, நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவ சொல்றா. பாட்டியை பார்த்தீங்கன்னா, டேய் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் மருமக பறந்து பறந்து சண்டை போடுறத நீ பார்த்துருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. பாட்டி சும்மா இருங்க அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இனிமே என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஃபீல் பண்றதை பார்த்த உடனே பாட்டி ஹீரோக்கு சிக்னல் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, கூ கம்பெனி அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஹாப்பி ஆயிரா. இப்போ ஹீரோயின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு போறா. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனவன இவன் என்ன சொல்றானா, நாளைக்கு மறந்துடாம வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன கேட்குறானா, நீங்களும் இந்த இடத்துல தான் வேலை பார்க்க போறீங்க, அவங்க உங்களை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வர, ஹீரோ அங்கிட்டு போக பார்த்தா இவன் அங்கிட்டு வந்து நிற்கிறான், இங்கிட்டு போக பார்த்தா இங்கிட்டும் வரான். இப்போ பார்த்தா ஹீரோ கரெக்டாக ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிறான். இவளை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அசிஸ்டன்ட் கையில் உள்ள பேக்கை பிடுங்கி கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வாங்கி வச்சுக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்றானா, நான் முக்கியமான மீட்டிங்கை மறந்துட்டேன், என்னோட கேபினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, நீங்களும் இங்கே வேலை விஷயமா தான் வந்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இவ கேட்டதுக்கு ஹீரோவும் ஆமான்னு பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்போவே என்ன கேட்குறானா, எப்போ பார்த்தாலும் அவர் உங்களை கூடவே வச்சிட்டு இருக்காரு, நீங்கள் சாதாரண டிரைவர் தானே, அவரோட ஃபைலை கூட உங்ககிட்ட கொடுக்குறாரு, உங்களுக்காக எக்ஸ்பென்சிவான வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒருவேளை அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் அவரை பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முன்னாடி போயிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆஃபீஸில் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா அந்த டேபிள்ல ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா, கண்டிப்பா இவனுக்கு நம்ம புருஷனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, பாஸ் இவ்வளோ நாளாக என்னோட ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் அவரை விட்டு கொடுத்துட முடியாது, அவர் எனக்கு தான் சொந்தம், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் மனசில் உள்ள எண்ணத்தை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் மாற்றிக்கலன்னா நான் அந்த வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இவ போக பார்க்க, அவனை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வேலையை விட்டுலாம் போகாதீங்க அப்படின்னு ஹீரோனை தொடர மாதிரி வர. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ ரொம்ப யோசிக்கிற, அவர் என்னோட திறமையை பார்த்து தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகும்போது அந்த இடத்துல ஹீரோட போட்டோ இருந்துச்சு இல்லையா, அந்த போட்டோவை எடுத்துட்டு இது என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, அப்பாடா தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான்.
இந்த பக்கம் இவனுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கம்பெனியை விட்டு வெளியே வரலாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோவை பாக்குறா. இப்ப அவ மேனேஜர் கிட்ட என்ன கேக்குறானா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்குதான் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணா இன்டர்னா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணது காரணமே இவரை கரெக்ட் பண்ணணும் தான், ஆனா இவர் இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு என்னைய அந்த பொண்ணோட குரூப்ல போடு அப்படின்னு சொல்ல அவனு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கூட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இவ வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, ஏன் நாய்க்குட்டியால பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அது குட்டி போடுச்சுன்னா உனக்கு கொடுக்கலான் இருந்தேன், ஆனா இப்படி சொல்லிட்டாங்களே, அதுக்கு வயசானனால பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, வயசாயிட்டா இது ஒரு பிரச்சனையா, சரி வீடு, இப்பதான் நான் பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்ல, காசு சேர்த்துட்டு இன்னொன்னு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அவனை பத்தி தான் பேசுறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இன்னொன்னு வாங்கிக்குவா, எந்த மாதிரி பொண்ணு நீ, உன் ஃப்ரெண்டு சொல்றதுக்காக இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டேன், விலை கம்மியா இருக்கிறத பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நான் எதுக்கும் ஒன்னு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப சோகமாயிரா. இப்ப இவ வீட்டுக்கு வந்து ஹீரோ மேல கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக சூப் ரெடி பண்ணிருக்கேன் வந்து குடிங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மறுபடியும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி நம்மள டார்ச்சர் பண்ணாம விட மாட்டாங்க போலயே அப்படின்னு வச்சுட்டு இப்ப ஹீரோ பாட்டி கிட்ட என்ன சொல்றானா, பாட்டி என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல பாட்டி ஹீரோயின் 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க 3 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, என்னோட பேர் என்ன டைவர்ஸ் பண்ண நினைச்சாலும் எனக்கு சம்மதம் தான், நீ தாராளமா நாளைக்கே டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்க என்ன பேசுறீங்க, என்ன நடந்தாலும் கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவை பாத்தீங்கன்னா, இதான் சான்ஸ்ன்னு போய் தொலைய வேண்டியதானே, இதுக்காக அவன் நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, ஹஸ்பண்ட் நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல பாட்டி பாத்தீங்கன்னா, டே அந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு அனுப்பு, அந்த ரிப்போர்ட்டை நான் வேற ஏதாவது டாக்டர் கிட்ட கொடுத்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்ப அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி சொல்றான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பாத்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் ரெடி பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹீரோ மேல ஒரு பொண்ணு கண்ணா இருப்பான்னு சொன்னேனே, அந்த பொண்ணு தான் வரா. இப்ப இவ வந்து அசிஸ்டன்ட் மேல இடிச்ச உடனே அந்த பேப்பர் கீழே விழுந்துருது. இப்ப அதை எடுத்து கொடுக்கலான்னு இவ எடுத்து பார்த்தா அதுல ஹீரோக்கு குழந்தை பிறக்காதுன்னு இருக்கு. எனது லூவால குழந்தை பெத்துக்க முடியாதா, இது எப்பயிலேருந்து அப்படின்னு சொல்லி இவ கேட்க, வாய மூடு, இது ஃபேக்கான ரிப்போர்ட் தான், அவரோட பொண்டாட்டிக்காக ரெடி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்ல, எனது பொண்டாட்டியா, அவருக்கு எப்ப கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவன் எனக்கு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆயிருச்சே, அவ யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இவ வந்து என்ன சொல்றானா, என்னோட அப்பா தான் இந்த கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, சோ நான் சொல்றத நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்ல, உன் அப்பா தானே வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, நீ ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ல இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மீட்டிங் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கம்பெனியோட டிசைனை காமிச்சோன்னா அவங்களோட கிளைண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த டிசைன்லாம் பார்க்க ஓல்டு டிசைன் மாதிரி இருக்கு, நாங்க புதுசா எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி டிசப்பாயிண்ட் ஆனதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளோட டிசைனை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, இதோட சாம்பிள்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பாட்டி எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, எல்லாமே என்னோட வீட்டில தான் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக, அப்ப கிளைண்ட கூட்டிட்டு போய் உன் வீட்லயே காமிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லி நேரா பாட்டிக்கு தான் கால் பண்றா. பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி நீங்க எனக்காக கிஃப்ட் கொடுத்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளியே வைங்களே, கிளைண்ட் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாட்டி அவங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி, டே என்னோட டிசைனிங் ஜுவல்லரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. அதே மாதிரி பாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி, உங்ககிட்ட உள்ள டிசைனிங் ஜுவல்லரி எல்லாமே என் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. இப்ப ஹீரோயின் அவளோட கிளைண்ட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரா. உள்ள கூட்டிட்டு வரதுக்கே இவ்வளவு கொஞ்சம் பயமாயிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ஏத்தி விட்டுட்டு இருக்கா, சீக்கிரம் டோரை ஓபன் பண்ண அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு பாட்டி வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட உள்ள போய் நான் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாமே இருக்கு, வாட்ச், ஹேண்ட்பேக் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. இதை பார்த்தோன்னா அவ வாய பழந்துட்டு இருக்க, ஐயோ இது எல்லாமே ஃபேக்குன்றத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஹீரோயின் பயத்தோட இருக்கா. ஆனா இது எதுவுமே ஃபேக் கிடையாது. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இது எல்லாமே எந்த மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த, இதை பார்த்தாலே தெரியுது ஃபேக் ஆனதுன்னு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, இல்ல இது எதுவுமே ஃபேக் கிடையாது, இது அந்த கிளிப் இருக்கே, இந்த கிளிப்பை நான் தான் என்னோட கையால உருவாக்குனேன், இது வேர்ல்டுலே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, உங்களுக்காக கேக்கு டெசர்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. யார் இவளுக்கு பின்னாடி எப்படி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு, இவ யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு வச்சுட்டு அங்கே உள்ள ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட ஃபோட்டோ தான் இருக்குது. இவரோட ஃபோட்டோ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ பாட்டியா பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீ ரூம்குள்ளெல்லாம் வந்த? மீட்டிங் அங்கே தானே நடந்துட்டு இருக்கு, இங்கே என்ன வேலை? என் பேரனோட ஃபோட்டோவை கீழே வை அப்படின்னு சொல்ல, ஓ இவங்க லூவோட பாட்டியா அப்படின்னு இவ யோசிக்கிறா. என் மருமக மட்டும் இதை பார்த்தான்னு வச்சுக்கேன், உன்னோட 2 மண்டையை தூக்கி பீச்சு போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அவ தான் அவனோட பொண்டாட்டியா அப்படின்னு இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, பாட்டி அந்த பொண்ணால உங்க குடும்பத்துக்கு குழந்தைய பெற்று தர முடியாது, அவளை இதுக்காக நீங்க வீட்டில் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா, என் குடும்ப விஷயத்துல தலையிடாத, தலையிட்டனா ரூம்குள்ள வந்துட்டுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆமா எங்க குடும்ப விஷயத்தை பத்தி நீங்க கண்டுக்காம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்க. என்னாச்சுமா உனக்கு, வாமிட் வருதா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டி, காலையில ஓவரா சாப்பிட்டே போல, அதான் வாமிட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா, உன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, வெளியே போடி அப்படின்னு சொல்ல அவளை கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தவுடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பின்னாடி ஏதோ துப்பாக்கி வைக்கிற மாதிரி அவளோட கையெல்லாம் வச்சுட்டு, என்கிட்ட எதுக்காக உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பொண்ணுமா அப்படின்னு இவன் கேட்குறான். சும்மா நடிக்காதீங்க, அந்த பொண்ணு என்னை பார்த்து என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னான். ஆக்சுவலாக உங்களால தான் முடியாது, ஆனால் அந்த பொண்ணு அப்படியே மாற்றி சொல்லிட்டா. இருந்தாலும் நான் அப்படியே இருக்கிற மாதிரி சமாளிச்சிட்டேன் தெரியுமா. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த விஷயம் கம்பெனியில் யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் நாய்க்குட்டியை கூட்டிட்டு வரா. இப்போவ வந்து உள்ள உட்கார்ந்த உடனே, ஓ என்னோட அண்ணாவை இங்கே தான் இருக்காரா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. இப்போவ வந்து என்ன சொல்றேன்னா, என்னோட நாய்க்குட்டி வேணும்னு ஆசைப்பட்டல, இவளால தான் குழந்தை பெற்று தர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் உன்னோட ஆசைக்காக நீ வச்சுக்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசினதை கேட்ட உடனே தான் ஹீரோக்கு புரியுது, ஓ அன்னைக்கு பேசினது நாய்க்குட்டியை பத்தி அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, சரி நான் அப்புறமா வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஹீரோயின் வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றேன்னா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் சீக்கிரம் செக் பண்ணு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் அடுத்த நாள் காலையிலே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றா. பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஐயோ நான் செத்தேன், நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், அவரால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாதே, நான் வேறு யார் கூடயும் ஒன்றா இல்லை, அப்புறம் எப்படி ப்ரெக்னென்ட் அப்படின்னு இவ ரொம்பவே குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கா. ரூமுக்கு வெளியே நின்று ஹீரோ தான் கத்திட்டு இருக்கான். பொண்டாட்டி நீ எவ்வளோ நேரமாக உள்ளே இருந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, சீக்கிரம் டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இந்த கன்ஃபியூஷனில் இருக்க. அவ அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர இவ இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை குப்பையில் போட்டுறா. இப்போ ஹீரோ உள்ள வந்து என்ன சொல்றானா, என்னாச்சு உனக்கு, ஏன் டோர் ஓப்பன் பண்ண இவ்வளோ லேட் ஆனிச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. பொண்டாட்டி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு இவ கேட்க ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்கும்போது அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா அம்மா தான். அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன இந்த வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. இவ்வளோ பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களுக்காக டீ போட போயிடுறா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டிங்களா, பாட்டியோட மருமகன் சொன்னான், அப்படின்னா நமக்கு மருமக கிடைச்சிட்டா, எப்போவே கல்யாணம் பண்ணானே தெரியலையே அப்படின்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. நீ எங்கம்மா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, நான் அவர் வேலை பார்க்குற அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், அதுவும் டிசைனரா அப்படின்னு சொல்ல, எனது டிசைனராவா, அவனுக்கு எவ்வளோ தைரியம், நீ இந்த குடும்பத்தோட மருமக, நீ போய் டிசைனராக வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து திருன்னு முழிச்சிட்டு, அம்மாப்பா 2 பேரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போதாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ இந்த இடத்த விட்டு போ, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, நமக்குள்ள என்ன சீக்ரெட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி அப்புறமா வா அப்படின்னு சொல்ல, அங்கிள் ஆண்டி நான் நைட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்த கதை எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான். நான் யாருன்ற விஷயமே அவளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி இப்படி நினச்சின்னு இவன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்த அவகிட்ட மறைச்சிருக்க, சீக்கிரமாக ஒரு நல்ல நாளாக பார்த்து
அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டஸ்ட்பின்ல கிடந்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துடுறாங்க. என்னங்க மருமக பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், அவ வேலையெல்லாம் பார்க்க வேணாம், ஆபீஸ்க்கு போய் மருமகளை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவரும் வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வேணும்னே அவகிட்ட வம்பளுக்கிறதுக்காக வரா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனோட ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். இவ வந்து என்ன சொல்றனா, இந்த அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் லூசார் கிட்ட கூட அப்படின்னு சொல்ல இது என்னோட வேலை இல்ல, முடிஞ்சா நீயே செய் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை தூக்கி ஹீரோயின் மேல ஊத்த, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ, ஒழுங்கா எனக்கு இதுக்கான காசு அனுப்பு இல்லைன்னா கத்தி கூச்சல் போடுவேன் அப்படின்னு சொல்ல அவ அமைதியாவே நிக்கிறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு என் மேல தண்ணியை ஊத்திட்டாலே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. போது போது நிப்பாட்ரி, இந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவளும் காசு சென்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப காசு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறா, அது தொடக்கலாம் அப்படின்னு. இவ போன நேரமா பார்த்து இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னையோட நீ செத்த, இந்த டிசைனையா நீ ரெடி பண்ற, இதை அப்படியே நான் போஸ்ட் பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோயின் ரெடி பண்ண டிசைன் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாரும் ஹீரோயின் லேப்டாப் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. கம்பெனியோட சீக்ரெட்டான டிசைனை இந்த பொண்ணு ஆன்லைன்லயே விட்டுட்டா பாருங்களேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. மேனேஜர் பொண்ணு போலீஸோட அந்த இடத்துக்கு வரா. இப்போ வந்து என்ன சொன்னா, உன்னோட சிஸ்டத்துல இருந்து தான் எல்லாமே லீக் ஆயிருக்கு, சோ எதுவா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் என்னால முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இவளை கூட்டிட்டு போனவனதான் அந்த பொண்ணுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னோட பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காடா அப்படின்னு சொல்ல இந்த பிரெக்னெண்டா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்டா பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்க விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் வரா. அவ வந்து என்ன சொல்றா, சார் கம்பெனியோட முக்கியமான டிசைன் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல விட்டுட்டாங்க, அதோட ஒர்த்து மட்டும் 100 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்ல யார் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்பா இங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுக்காக லூவோட சேர்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இல்லை என்னை பார்க்கறதுக்காக அப்பா வந்தார்ல, அதனால தான் சும்மா அந்த சேரில் உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் உங்களோட பாஸுக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பாக கோவப்படுவார் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, அம்மாடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, 100 மில்லியன் நினச்சாலாம் நீ ஃபீல் பண்ணாத, அது போனால் போயிட்டு போது, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவ கேட்குறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்லை நீ கவலைப்படாத, 100 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, பாஸோட காலில் விழுந்தாது உனக்காக நான் பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கும் நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோவோட அப்பா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ பிரெக்னெண்டா இருக்குன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. அங்கிள் என்ன ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன், என்னோட அப்பா கூட இங்க தான் கிளைண்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ நீயாமா அப்படின்னு இவரு பேசிட்டு இருக்காரு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயம் சொல்றேன், உங்களோட மருமக இருக்காளே அவளால குழந்தைய பெத்துக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, யாரு சொன்னா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அட இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது, உங்க குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் தான் சீக்ரெட்டா வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹச்ஆர் மேனேஜரை கூப்பிட்றாரு. அவரை கூப்பிட்டு என்ன சொல்றானா, என் ஃபேமிலியை பற்றி யாராவது ரூமரை கிளப்பினாங்கன்னா அவங்கள கம்பெனி விட்டு அனுப்புறதுக்கு நீ யோசிக்கவே கூடாதுன்னு சொல்ல, இந்த பொண்ணு ஆமாமா யோசிக்காம வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கிளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. அங்கிள் என்ன எதுக்காக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ தான் என் குடும்பத்தை பற்றி ரூமரை கிளப்பிட்டு இருக்க, அப்போ உடனே தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்ல அவளுமே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றானா, பொண்டாட்டி நீ கவலைப்படாத, ஈவினிங் வந்து நான் உன்னை டாக்டர் செக்அப் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா, சார் நான் கீழே வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்க. ஏன்னா அப்பா ஆயிட்டேனே அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் குதிச்சிட்டு இருக்கான். இவன் குதிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் திரும்பி பாத்துறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ இந்த பக்கம் கண்ணா பின்னான்னு குதிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வேலையா பாட்டிக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. பாட்டி உங்களுக்கு பேர குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜை பார்த்த உடனே பாட்டி அவங்களோட ஃப்ரெண்டுங்க கிட்ட போட்டு காட்டுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் பாட்டிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்கத தூரமா நின்று ஹீரோனோட அப்பாவும் சித்தையும் பாத்துறாங்க. என்னங்க அங்க பாருங்க உங்க பொண்ணு தானே அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என்னோட பொண்ணு தான், இரு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்த உடனே, நீ
உள்ள போய் வெயிட் பண்ண, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட அப்பாவும் சித்தியும் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ பிரெக்னெண்டா இருக்கதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்க சித்தி இவ கையில வச்சிருந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை எடுத்துடுறா. இங்க பாத்தீங்களா உங்களோட பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம், கல்யாணம் பண்ணாம யாருனே தெரியாத ஆளுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டியா, இந்த குழந்தைய நீ பெத்துக்க கூடாது, உனக்கு நல்ல ஃபேமிலியா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன், இந்த குழந்தைய முதல்ல அபார்ஷன் பண்ணணும் வா அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட தம்பியுமே வந்துடுறான். அவனு வந்து ஹீரோயினை வா அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, நான் வரமாட்டேன் என்ன விடுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க அங்க உள்ள டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குறீங்க, இது என்னோட ஃபேமிலி விஷயம், யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அவங்க அப்பா தான் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இவ கீழே விழும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை தூக்குறான். பொண்டாட்டி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தவொன்னே அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆளை பார்த்தா வயசான ஆள் மாதிரியே இருக்கே, இவனுக்கா நீ குழந்தைய பெத்து தர போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றான்னா, ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு, ஒருவேளை நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், என் பொண்ணுக்கு பதிலாக நீ 1 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல, அவர் சாதாரண டிரைவர் வேலை தான் பாக்குறாரு அப்படின்னு இவ சொல்ல, அவங்க சித்தி பாத்தீங்கன்னா ஹீரோவை மட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண டிரைவருக்கா நீ குழந்தை பெத்து தர போற, இதுக்கு உங்க அப்பா பார்த்த பையனே நீ கட்டிக்கலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பணத்தை கூட இல்லைன்னா என் பொண்ணை என்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்ல, பணம்லாம் முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. 1 மில்லியன் பணம் கூட இந்த ஆள் சேமிச்சு வைக்கல, அதுவும் டிரைவர் வேலை தான் பாக்குறான், இவன் கூட நீ இருக்க கூடாது வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போக அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு, ஒழுங்கா என் பொண்ணை விடுறான்னு, நான் எங்கேயும் போல எமர்ஜென்சி ரூம்ல தான் இருக்கேன், என் பொண்டாட்டி கையில அடிபட்டிருக்கு, அவளுக்கு மருந்து போடணும், ஏதாவது பேசணும்னா அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இப்ப அவங்க சித்தியும் தம்பியும் என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம்ல, அந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அவன் வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல இவங்களும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மாப்பிள்ளை தான் வரான். அவனை பார்த்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி உங்க கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு மேல எதுக்கு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா, அவ ரொம்ப கியூட்டா இருப்பா, அவ்வளோ கியூட்டான பொண்ணை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் இந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இவன் வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, எங்க பாரு இந்த விஷயத்துல நீ தலையிடாத, எதுவா இருந்தாலும் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல, நீ அந்த லூவோட அசிஸ்டன்ட் தானே, அவருக்கு அசிஸ்டன்ட்னா அந்த வேலையை மட்டும் பாரு, இந்த விஷயத்துல தலையிடாதடா அப்படின்னு இவன் சொல்றான். நீ வைஸ் பிரசிடென்டோட பையனா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா, இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறதா நல்லது, உள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் நடுத்தருவில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அந்த ஆளு சாதாரண டிரைவர் தான் அப்படின்னு உங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவருக்குலாம் நான் பயப்படுவேனா, என்னோட அப்பா யாருன்னு தெரியல, உனக்கும் மேலே எங்க அப்பா தான் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உங்க அப்பாவே வந்தாலும் அவருக்கு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்ல அவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் தான் ஹீரோ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். இப்போ அவரை பார்த்தவொடனே இவன் என்ன சொல்றானா, அப்பா நான் ஒரு பொண்ணை காதலிச்சேல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, அவள் வெளியே வந்தவொடனே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதடா நீ ஆசைப்பட்டு நடக்காம இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் உள்ள ஹீரோயினை தான் காட்டுறாங்க. வெளியே ஒரே சத்தமா இருக்கு, நீங்க எதுக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் என்னோட பாஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நீ உள்ளே உட்காரு, நான் போய் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ வெளியே வந்தவொடனே ஹீரோ பார்த்தோன்னா அவங்க அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோ பார்த்து அவர் பம்பிட்டு இருக்க, அப்பா இருந்தாலும் சாதாரண டிரைவர் தான், அவரை பார்த்து இதுக்காக நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, டே அமைதியாயிடுறா, அவர் தான் லூ அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க நம்ம பொண்ணு உண்மையாவே லூவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரா, ஏண்டா நீ அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு மட்டும் என்னமா தெரியும், இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கே புரியுது அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ அந்த வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் ஏதோ தெரியாம இதில் தலையிட்டுட்டான், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசலாம், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்போ லாஸ்டா ஹீரோனோட ஃபேமிலி தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோனும் வந்துடுறா. அவளை பார்த்தவொன்னே இவங்க பேசலான்னு வரும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறான். என்னங்க ஆச்சு, எல்லாரையும் இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஒரு சின்ன சண்டை கூட நடந்துச்சு, நீ பார்த்தா பயந்துருவல, அதனாலதான் உன்னை வெளியே கூப்பிடல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ப்ராப்ளத்தை நல்லபடியாக சால்வ் பண்ணியாச்சு, அதுக்கு ஏதாவது எனக்கு ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவன் கிஸ் பண்ணுற மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க, ரிவார்டு தானே கண்டிப்பாக இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு லோக்கல் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ்லாம் ஆர்டர் பண்ணி இவன் 2 சரக்கு பாட்டில் வாங்கி வந்து வைக்க 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ சொன்ன ரிவார்டு இதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு அடிச்சவனா அதே இடத்துல மட்டையாக ஹீரோயின் தான் பாவம் தூக்க முடியாமல் ஹீரோவை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா.
இப்போ இவளால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோவை தூக்கிட்டு நடந்து வர முடியல. ஓரமாக உட்கார வச்சுட்டு என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கானே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ போதையில் உளர ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், நான் தான் லூ கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல. ஆமாங்க நானும் பிரசிடென்டோட பொண்டாட்டி தான் அப்படின்னு இவ சொல்றா. நீ இப்போவும் நான் சொல்றத நம்பலையா? நான் உண்மையதான் சொல்றேன், உண்மையாவே நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ பணத்துக்காக தான் என்கிட்ட பழகுறியோன்னு நினச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். அப்புறமா தான் தெரியும் நீ என்னோட நல்ல பொண்டாட்டின்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு அவன் மேலே மட்டையாயிடுறான். இப்போ இப்படியே கட் பண்ணால் ஹீரோக்கு ஹீரோயின் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவு தான். ஆக்சுவலாக ஹீரோக்கு அந்த நாய்க்குட்டி தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்து போய் எந்திரிக்க. இந்தாங்க உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு இவ சொல்கிறா. பொண்டாட்டி நைட்டு நான் ஏதாவது வளர்னேனா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் நீங்கள் தான் கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லி நிறைய வளர்னீங்க அப்படின்னு இவ சொல்கிறா. அதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு ஹீரோ கேட்க. அதை எப்படிங்க நான் நம்புவேன், நீங்களே போதையில் வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லி இருக்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவனோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, பாஸ் அண்ணிய பத்தின டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களோட ஃபேமிலி உண்மையாவே அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அந்த சித்தி போட்டு இவங்கள அந்த பாடுபடுத்தி நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கட்டி வைக்க பார்த்துருக்காங்க காசுக்காக. அவங்க பையனை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதுக்காக பொண்ணை விற்க பார்த்துருக்கானுங்க. சொல்லப்போனால் அண்ணி அந்த வீட்டில் ரொம்பவே நரக வேதனையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் தான் அண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை என்ன பண்ணுறதுன்றத நான் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட டென்ஷனாக நடந்துட்டு இருக்க. எதுக்காகங்க இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, நம்மளோட ஃபியூச்சர் எல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு, நம்ம பொண்ணு லூவை கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஆமா இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, அவ இப்பவும் அப்பாவோட பொண்ணு தானே, கல்யாணத்துக்கு வரதட்சணையா 1 மில்லியன் இல்ல 100 மில்லியன் கேட்கலாம், அந்த அளவுக்கு அந்த ஆள்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, உங்களை லூசார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏய் நானும் லூவும் ஒரே ஃபேமிலி, எங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்க. டே அமைதியா இருறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோ உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். அவங்க சித்திய பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல உட்காரலாமா அப்படின்னு சொல்ல, நின்னுட்டே இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே நீங்க 3 பேரும் என் பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன பேசுறீங்க மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் இந்த இடத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. உங்க 3 பேருக்கும் வேலை போய் ரொம்ப நாள் ஆகுது, 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டவுடனே ஹீரோ கடுப்பாயிட்டு அவன் மூஞ்சில ஒரு அறைய போடுறா அப்படின்னு சொல்ல. ஹீரோட அசிஸ்டண்டும் வந்து அவனை அடிக்கிறான். நீ எல்லாம் என் முன்னாடி பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவன், நான் பேசினது உன்னோட அம்மா அப்பா கிட்ட, நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்ல அவன் அமைதியா நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி முன்னாடி வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அதுக்கப்புறம் நான் யாருன்ற விஷயம் பொண்டாட்டிக்கு தெரியாது, அது லீக் ஆனிச்சுன்னா உங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்று கத்திட்டு இருக்கானுங்க, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்தவுடனே அந்த இடத்துல உள்ள எல்லாரையும் இவ்வளவு அன்பா வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு வந்து என்ன சொன்னானா, என்னை மன்னிச்சிரு, உண்மை என்னன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வேலையை பார்த்தது அவதான் அப்படின்னு சொல்லி இவன் அந்த வீடியோவை காட்டுறா. இதை பார்த்தவன தான் ஹீரோயினுக்கு புரியுது எல்லா வேலையும் அவதான் பார்த்திருக்கா அப்படின்ற விஷயம். இப்ப ஹீரோயின் அவளோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இவ்வளவு பார்த்தவன ஹீரோயின் அவளுக்கு 2 அறையை போட்டு, இதுக்காக என் மேல பழிய போட்ட, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ மட்டும் நல்லா இருப்பியா, என்னோட வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, நான் யாரு காதலிச்சுன்னா அவரை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க, என் அப்பாக்கு வேலை போயிடுச்சு, என் தம்பிக்கு வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, சும்மா என் மேல பழிய போடாத, நான் ஏதோ பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை தள்ளுற மாதிரி வர அவ டக்குன்னு விலகி போயிடுறா. இவ விலகி போன உடனே அவளை பாத்தீங்கன்னா தரையிலே விழுந்துடுறா. இப்ப அவ அழுதுட்டு என்ன சொல்றானா, உன் புருஷன் கம்பெனியோட சிஓனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன லூசு மாதிரி வளர்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா அவன் புருஷன் தானே பிரசிடென்ட், அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து டக்குன்னு மறைச்சிக்கிட்டு அவ சொல்றதெல்லாம் கேட்காத, அவ இது லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீங்க எத்தனை நாள் தான் இனிமே என்கிட்ட போய் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அழுதுட்டு ஹீரோவோட காலை பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் குறுக்க வந்துடுறான். இவ ஹீரோவோட காலை பிடிக்கிறதுக்கு பதிலா ஹீரோ அசிஸ்டண்டோட பேண்டை பிடிச்சி இழுத்துறா. இவ இழுத்ததுல அந்த பேண்டை அவுந்து விழுந்துருது. இதை பார்த்தவன அவ கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் திரும்பிக்கிறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க மேடம், பெல்ட் ஒழுங்கா கட்டலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் பேண்ட் அவுந்து விழுந்துருது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஐயோ எங்கடா இருக்கு ரெஸ்ட் ரூம் அப்படின்ற மாதிரி அவனோட பேண்டை பிடிச்சிட்டு அவனும் ஓடிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக இந்த பொண்ணு
பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ ஃபேமிலியில உள்ள எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்க எல்லார் மேலயுமே கோவமா இருக்கா. ஏன்னா எல்லாரும் பொய் சொல்லிட்டாங்க இல்லையா. ஹீரோவோட அந்த பொய்க்கு சப்போர்ட்டா இருந்ததே பாட்டி தான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் தான் லூ கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல, நான் பிரசிடென்டோட அப்பா அப்படின்னு அவனோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் பிரசிடென்டோட அம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, ஏமா இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க கேஷுவலா கேட்டுட்டு இருக்க. உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ திரும்பிட்டு நிக்கிறா. இப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்தவன இப்ப அவ திரும்பி சிரிச்சுட்டு, என்னங்க இங்க வாங்கலே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வர்றான். இப்ப ஹீரோ பிடிச்சி இவன் நல்லா கிள்ளி விட்டுட்டு, என்கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டீங்களா, எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல என்ன பயமுடுத்திட்டாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் கூட்டிட்டு வரா. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவே வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. அடியே வந்ததுல இருந்து என் புருஷனை அரை மணி நேரமா பாத்துட்டு இருக்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா இருடி, இந்த ஊர்லயே பணக்காரர் வந்திருக்காரு, அவரை கொஞ்ச நேரமாவது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்க. சரி நீ பொறுமையா பாத்துட்டு, உனக்காக ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவ 2 பேக் எடுத்து வைக்க, அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னுல ஹேண்ட் பேக்கும் இன்னொன்னுல வேற பொருள் இருக்கு. இதை பார்த்தவன அவ கட்டி பிடிச்சிட்டு, உண்மையாவே வேற லெவல், இவ்வளவு காஸ்ட்லியான பொருள்லாம் நான் வாங்கினதே இல்லை தெரியுமா அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இப்ப என்ன சொல்றானா, ஏய் கிளாஸ்மேட் ரீயூனியன் இருக்கு, அங்க போய் 2 பேரும் கலக்குவோமா அப்படின்னு சொல்ல, கலக்கலாமே அப்படின்னு இவளுங்க 2 பேரும் சிக்னல் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பார்த்தா கிளாஸ்மேட் ரீயூனியன் தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயினை கூட்டிட்டு வரான். பொண்டாட்டி எதுக்காக இந்த காரை சூஸ் பண்ண, இதோட கலரை பாரு அப்படின்னு சொல்ல, இந்த கார் தான் பார்க்க அட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த காரை விட்டு வெளியே வரும்போது அவனோட மண்டையிலே இடிச்சுக்கிறான். ஐயோ இந்த கார் வேற சின்னமா இருக்கே அப்படின்னு வச்சுட்டு இவன் வெளியே வந்துட்டு இருக்க. அவளோட கிளாஸ்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த கார் ரொம்ப காஸ்ட்லியாச்சே, எதுக்காக இதெல்லாம் நீ வாடகைக்கு எடுத்துட்டு வர, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துட்டு போ, உண்மையாவே இது என்னோட கார் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப இந்த காரோட ரேட் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு இவ சிக்னல் காட்ட, உண்மையாவே எனக்கு தெரியாது, ஏன்னா வீட்டுல நிறைய கார் நிக்குதுல, எது என்னென்ன ரேட்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, சரி 2 பேரும் போய் சொல்லிட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, நம்ம சொல்றது பொய்யா, போக போக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்ப உள்ள வந்த உடனே ஹீரோயின் ஒரு பொண்ணு புலி பண்ணா இல்லையா, அவளை பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவளோட பெருமையை பேச ஆரம்பிக்கிறா. நான் பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன் அப்படின்னு இவ ஹீரோ கம்பெனிக்கு கீழே உள்ள கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த கம்பெனி பேரை சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றனா, இவ யாரு தெரியுமா, அந்த கம்பெனியோட பிரசிடென்டோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா எல்லாருக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட், இதை வாங்கி கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான், இப்ப வந்து நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எனக்கு இவ்வளவுக்கும் கல்யாணம் ஆக போகுது, எங்களோட கல்யாணத்துக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கல்யாண நாளதான் காட்டுறாங்க. ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்க. அந்த கல்யாணத்துல இவளோட ஃப்ரெண்டு எனிமின்னு எல்லாருமே வந்து கலந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறான். இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணா நின்னுட்டு இருக்க. இவளோட அந்த எனிமி ஃப்ரெண்டு மட்டும் வரமாட்டேன்னு தூரமா நின்னுட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ள பொண்ணு கூட ஒண்ணா நின்று குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி ஹாப்பியா இருக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.